அரும்புகளின் செவ்வாய் கனி மொழியிலிருந்து பொழியும் எம் மழலை தமிழே, எண்ணங்கள் பிறரறிய ஏதுவாய் அமைந்த எம்மொழி தமிழே, ஊரங்கும் வாய்மொழியாய் ஒலிக்கும் எம் அழகு தமிழே, நற்றமிழே செந்தமிழே இயற்றமிழே என என் தமிழ் அன்னையை வாழ்த்தி வணங்குகிறேன். வணக்கம் மாணவ செல்வங்களே. இந்த சொற்பூங்கா என்ற விரிவான தலைப்பு செந்தமிழ் அந்தணர் ரா இளங்குமரனார் அவர்கள் எழுதிய தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் என்ற நூலிலிருந்து செய்திகளை திரட்டி தொகுத்து நமக்கு பாடப்பகுதியாக அமைக்கப்பட்டுள்ளது. இயல் 1 விரிவானம் சொற்பூங்கா. சொற்பூங்கா என்ற தலைப்பே நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றது அல்லவா? இந்த சொற்பூங்காவை விரும்பாதவர்கள் எவரும் உளரோ? பூங்காவிற்கு சென்றால் மனம் மகிழும், சிந்தனை சிறக்கடிக்கும், கவிதை பொழியும், பூக்களை பார்க்கும் பொழுது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். இத்தனை மகிழ்ச்சியையும் தரக்கூடிய இந்த சொற்பூங்கா, அதிலும் தமிழ் சொற்பூங்கா சொல்லவா வேண்டும்? செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது என்றார் பாரதியார். நம் பூங்கா என்று சொல்லும் போதே நம் நாவில் தேன் ஊறுகின்றது அல்லவா மாணவ செல்வங்களே? இப்பொழுதே நாம் சொற்பூங்காவில் இருக்கிறோம் என்று கற்பனை செய்து கொள்ளுவோம். இந்த சொற்பூங்கா நிகழ்ச்சியில நமக்கு பாடப்பகுதியா கொடுத்தவர் யாருன்னு கேட்டா செந்தமிழ் அந்தணர் ரா இளங்குமரனார் ஆவார். இவர் தமிழ் மீது மிகுந்த பற்று கொண்டவர். திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அருகில் உள்ள வாழவந்தாள்புரம் என்ற ஊரில் பிறந்தவர். இந்த வாழவந்தாள்புரத்தில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார். இவர் ஆசிரியராக பணியாற்றியவர். அதுவும் இலக்கண வரலாறு, இலக்கிய வரலாறு, தனித்தமிழ் இயக்கம் என்ற நூல்களை எழுதியவர். அது மட்டுமில்லாமல் இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர் என பன்முகத்தன்மை கொண்டவர். பன்முகத்தன்மை என்றால் நீங்கள் என்ன என்று கேட்கலாம். அதாவது இத்தனை திறமைகளையும் ஒரு சேர தன்னுள் அடக்கியவர் என்றே கூற வேண்டும். இவ்வளவு திறமைகளை உடையவர் இந்த செந்தமிழ் அந்தணர் ரா இளங்குமரனார் அவர்கள். இவர் தேவநேயம் என்னும் நூலையும் தொகுத்து அளித்துள்ளார். அது மட்டுமல்லாது திருச்சிக்கு அருகிலுள்ள அல்லூரில் தவச்சாலையையும் பாவாணர் நூலகத்தையும் அமைத்துள்ளார். இப்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள் அல்லவா, இவர்தான் செந்தமிழ் அந்தணர் ரா இளங்குமரனார் ஆவார். இவர் பூங்கா பார்க்கும்போது எவ்வளவு அழகாக இருக்கின்றது என்று பார்த்தீர்களா மாணவ செல்வங்களே? சரி, இந்த பூங்காவில் சொற்பூங்காவில் நம்ம இப்போ செந்தமிழ் இளங்குமரா என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டா 3 கருத்து தான் மாணவ செல்வங்களே. 1, தமிழின் காலம், சிறப்பு, பழமை. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி. அடுத்து இந்த ஓரெழுத்து ஒரு மொழியிலிருந்து தோன்றிய புதிய சொற்கள். இந்த 3 கருத்து தான். அதைத்தான் நம்ம என்ன செய்ய போறோம், தெளிவாய்ப்ப படிக்க போறோம். சரி, இந்த மொழி அப்படின்னு பார்க்கும்போது மொழி வளரும் தன்மை உடையது. எப்படி வளரும்? நாம தான் சாப்பிட்றோம், வளர்றோம். எப்படி மொழி வளரும்மா அம்மான்னு நீங்க என்கிட்ட கேட்கலாம். ஆனா வளரும். எப்படி? புதிய புதிய இலக்கியங்கள் தோன்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி புதிய புதிய இலக்கணங்கள் தோன்றினால்தான் அந்த மொழி வளர்ச்சி பெறும். புதிய புதிய இலக்கணங்கள் மட்டும் தோன்றினால் போதுமா மாணவ செல்வங்களே? அது மட்டும் முடியாது. இனியும் என்ன செய்யணும்? புதிய புதிய இலக்கியங்களோடு புது புது சொற்களும் தோன்ற வேண்டும். அப்போ புது புது சொற்கள் தோன்ற வேண்டும். தமிழ்ல தான் நிறைய இருக்கே சொற்கள், அதையே படிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. இனி எதுக்கு சொற்கள் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அதாவது நாம முன்னாடி பள்ளிக்கூடத்துல என்ன செய்வோம், கட்டுரை போட்டி, பேச்சு போட்டினா ஓடி போய் எங்க போவோம்? நூலகத்துக்கு போவோம். புத்தகங்களை எடுப்போம், நோட்டு பேனாவை எடுத்து எழுதிட்டு வருவோம். எழுதிட்டு வந்து நாம் அதை கலந்துக்குருவோம். ஆனா இப்ப பாருங்க, நமக்கு இந்த மாதிரி ஒரு போட்டியை நமக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம உடனே எங்க போறோம்? இணையத்துக்குள்ளதான் போறோம். கணினி இருக்க இணையத்துக்குள்ள போறோம். போய் அங்க போய் என்ன செய்யறோம்? நமக்கு தேவையானதெல்லாம் தேடுறோம். நல்லா கவனிங்க, ஒரு மொழி கணினிக்குள்ள போகணும்னா சும்மா நினைச்சா போக முடியாது. அந்த மொழியில எழுத்து சீர்திருத்தங்கள் செய்யணும். அதே மாதிரி கணினிக்குள்ள போறதுக்கு நிறைய புதிய சொற்கள் தேவைப்படும். அந்த எழுத்து சீர்திருத்தங்களை செஞ்சு புதிய சொற்களை உருவாக்கி தான் நம்ம கணினிக்குள்ள நம்ம தமிழ் மொழியை புகுத்தி வச்சிருக்காங்க. இப்ப சொல்லுங்க மாணவர்களே, புதிய சொற்கள் வேணுமா வேண்டாமா? வேண்டும். அதனாலதான் நம்ம புதிய சொற்களை கண்டுபிடிக்கணும்.
புதிய புதிய சொற்களை. ஆனா இவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம செந்தமிழ், இயற்றமிழ், உயர்தனி செம்மொழி, செம்மொழி தமிழ், பல மகுடங்களை நம்ம தமிழ் அன்னைக்கு சூட்டி இருக்கோம். ஆனா இப்ப என்ன செஞ்சிருக்கோம்? கணினி தமிழ் என்ற மகுடத்தையும் சூட்டியுள்ளோம் என்று சொல்லும் பொழுது எனக்கு பெருமையாக உள்ளது மாணவ செல்வங்களே. சரி, இந்த பெருமையை நம்மளுக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டா, புதிய இலக்கங்கள் தோன்றி புதிய சொற்கள் உருவானதால் தான் நான் இன்று என்ன செய்கின்றோம்? நிலைத்த மொழியாக நின்று கொண்டிருக்கின்றோம். நிலைத்த மொழியாக நின்று கொண்டிருக்கின்றோம். இது மட்டும் நமக்கு போதாது. அப்ப நிறைய அடிச்சொற்கள் உருவாக்க வேண்டும். அடிச்சொற்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அடிச்சொற்கள் என்னன்னா உங்களுக்கு தெரியும். படி அப்படிங்கிற சொல்ல நீங்க படிச்சிருக்கீங்க. அந்த படிங்கிற ஒரு அடி சொல்ல இருந்து படித்தான், படித்தான், படிக்கின்றான், படிப்பான் என்ற 3 காலத்தையும் உள்ள சொற்கள் இருக்கின்றது. படித்தனர் என்கிற வினையாளரின் பெயர் சொல்லு இருக்கிறது. படித்த மாணவன் என்கிற பெயரச்ச சொல்லும் இருக்கின்றது. படித்து உயர்ந்தான் என்ற வினையச்ச சொல்லும் இருக்கின்றது. அப்ப ஒரு படிங்கிற ஒரு சொல்லுல இருந்து எத்தனை சொற்கள் உருவாகின்றது பார்த்தீர்களா? அதே மாதிரி சென்றான், செல்கின்றான், செல்லான் என்றான் என்ற எதிர்மறை சொல்லும் இருக்கு. சென்று உயர்ந்தான், சென்று கட்டான், சென்று ஆடினான் என எத்தனை உருவாக்கி கொண்டே போகின்ற சொற்கள். அதே போல் உழைத்தான், உழைக்கின்றான், உழைப்பான், உழையான் என்றான், உழைத்து உயர்ந்தான். எழுந்தான், எழுகின்றான், எழுவான் என்றான், எழுவான், எழுதி உயர்ந்தான். அந்த கேட்டான், கேட்கின்றான், கேட்பான், கேளான் என்றான், கேட்டனர், கேட்டு உயர்ந்தான், கேட்டு வாழ்ந்தான். ஓடினான், ஓடுகின்றான், ஓடான் என்றான், ஓடுவான் என்ற சொற்களும் இருக்கின்றன. ஓடினர் அதுவும் வினையாளரின் பேர் சொற்களும் இருக்கின்றன. நடந்தான், நடக்கின்றான், நடப்பான், நடவான் என்றான், நடந்தனர், நடக்கின்றனர் என இதிலும் பல சொற்கள் உள்ளன. தந்தான், தருகின்றான், தாரான் என்றான், தருவான், தந்தனர், தந்து உயர்ந்தான், தந்த மாணவன். இப்படி சொற்கள் போயின. கொடுத்தான், கொடுக்கின்றான், கொடுவான் என்றான், கொடுப்பான், கொடுத்து உயர்ந்தான், கொடுத்து வென்றான். இப்படி சொற்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த ஒரு 9 சொற்களே நமக்கு இவ்வளவு சொற்களை உருவாக்குகிறது என்றால், அப்ப தமிழ் மொழியில அடிச்சொற்கள் இதே மாதிரி நிறைய இதே போன்ற அதிகப்படியான அடிச்சொற்கள் உருவாகி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி உருவானால்தான் நாம் தமிழ் மொழி வளர்ச்சி அடைந்தது என்ற அடையாளத்தை கொடுக்க முடியும். அப்ப இப்படி பல அடிச்சொற்களை நாமும் உருவாக்க வேண்டும். நமக்குள் மாணவர்கள் திறமை போட்டி போட்டு கொண்டு புதிய அடிச்சொற்களை உருவாக்குவோமா என இணைந்து உருவாக்கலாம். அப்ப நம்மிடம் திறமை வெளிவரும். சரி, அடிச்சொற்கள். அடுத்து இந்த அடிச்சொற்கள் மட்டும் இருந்தா மொழி வளர்ச்சி அடைஞ்சாச்சுன்னு அர்த்தம். இந்த அடிச்சொற்களை வச்சு ஒரு செந்தமிழ் அந்தன இளங்குமன்னார் என்ன செஞ்சிருக்காருன்னா, தொல்காப்பியத்துல இருந்து ஆனாங்கிற ஒரு சொல்லுக்கு 275 பக்கங்கள் கொண்ட ஒரு நூலை எழுதியிருக்காரு. ஆனா அவர்கிட்ட கேட்குறாங்க மக்கள், இந்த 275 பக்கங்கள் கொண்ட நூல்ல இருக்க சொற்களோட ஆனாங்கிற சொல்லுக்கு முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இனியும் இருக்கு. அப்ப நினைச்சு பாருங்க, ஒரு எழுத்துக்கு 275 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகமே பத்தலைனா இனியும் சொற்கள் இருக்குன்னா தமிழில் உள்ள அடி சொற்கள் 1 2 1000 லட்சமா என்று கேட்கக்கூடிய அளவில் இருக்கின்றன. இதை போன்று மேலும் மேலும் நான் என்ன செய்ய வேண்டும்? புதிய சொற்களை உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ் மொழியானது நிலைத்த தன்மையும் வளர்ச்சி பெற்ற மொழியாகவும் இருக்க முடியும். சரி, இப்ப பாடத்துக்குள்ள போமா? ஓரெழுத்து ஒரு மொழி பாடத்துக்குள்ள போய் நம்ம என்ன செய்வோம்? தமிழ் மொழியோட சிறப்பையும் பழமையும் பார்ப்போம். மொழி நிலைத்த மொழின்னு சொல்லிச்சோம், வளர்ச்சி அடைந்த மொழின்னு சொல்லிட்டோம், முடிஞ்சிருச்சா? அடுத்து இந்த ஒரு மொழிங்கிறது என்ன ஆகும்? ஒரு தேய்மானத்தையும் பெறக்கூடிய தன்மை இருக்கு. எதுனாலன்னு கேட்டா நம்ம காலத்தால. என்ன காலம்? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தும் வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்கிறோம் நம் தமிழ் குடியை. அந்த மழை பெஞ்சு மலையிலிருந்து வெள்ளம் உருண்டு வரும்போது அங்கிருந்து கற்கள் எல்லாம் பெரிய பெரிய கற்கள் கூட உருண்டு வருது. அந்த உருண்டு வரக்கூடிய கற்கள் கீழே வரும்போது உருளையா தேய்மானம் பெற்று உருளை கற்களாக இருக்கின்றன. அதே ஒரு சில எல்லா கற்களும் உருண்டு வருகின்றன. ஒரு சில கற்கள் உருண்டு பொடியாகி வயல்வெளியில் வரும்போது என்னவா மாறிடுது? மணலா இருக்கு.
அதே கல் எங்க வரும்போது கடல் முகத்துவாரத்துக்கு வரும்போது என்ன ஆகுது, நொய் மணல் ஆயிடுது. அந்த நொய் மணலை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அந்த கல் எப்ப பிறந்துச்சு, அது எவ்வளவு தூரத்தை கடந்து வந்திருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்ப ஒரு கல்லுக்கே இவ்வளவு தேய்மானம் இருக்கும்போது மொழிக்கு தேய்மானம் என்பது இயற்கை தானே மாணவ செல்வங்களே. அப்ப அது கடந்து வந்த காலத்தையும் ஊர்ந்து வந்த இடத்தையும் வச்சு பார்க்கும்போது நம்ம மூத்த மொழியா நிக்கிறோம், பழமை மிக்க மொழியா நிக்கிறோம், செழுமை மிக்க மொழியா நிக்கிறோம். சரி, நீங்க இதெல்லாம் சொல்லிட்டீங்க. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், இந்த நம்ம நினைக்கிறோம் நம்ம தமிழ் மொழி மட்டும்தான் அந்த காலகட்டத்துல உருவாச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. நம்ம தமிழ் மொழியை போன்ற பல மொழிகள் உருவாகின. அந்த மொழிகள் எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு சில மொழிகளை ஏத்தளவுல மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அதை படிக்கக்கூடிய மக்கள் இல்லை. அந்த மாதிரி நிலைமையில இயங்கிக்கிட்டு வருது. ஒரு சில மொழிகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு சில மொழிகள் 1 நூற்றாண்டு 2 நூற்றாண்டு நூல்களை கூட நம்மளால என்ன செய்ய முடியல, படிக்க முடியாத நிலைமையில இருக்காங்க. ஆனா நம்ம தமிழ் மொழியில தமிழ் கற்ற, தமிழறிந்த, தமிழ் படித்த யாரும் ஒரு நூலை கூட என்னால் படிக்க முடியாது என்று சொல்லும் அளவுக்கு ஒரு நூல் கூட இல்லை. இது தமிழுக்கே உரிய சிறப்பு தானே மாணவ செல்வங்களே. ஏன், நமக்கு எழுத தெரியும், வாசிக்க தெரியும். இதை விட நம்ம பல காலங்களை கடந்து வந்திருக்கோம். ஆனா கடந்து வந்தப்புறமும் கூட எப்படி கடந்து வந்திருக்கோம், பல மாற்றங்களோட கடந்து வந்திருக்கோம். முதல்ல எடுத்துக்கோங்க, நம்ம கல்வி முறை எப்படி இருந்துச்சு, குருகுல கல்வி. நீங்களும் நானும் நினைச்சாலும் படிக்க முடியாது. அரசன் வீட்டு பிள்ளையும் செல்வந்தர் வீட்டு பிள்ளையும் மட்டும்தான் அந்த குருகுல கல்வியில போய் படிக்க முடியும். அப்ப அங்க போய் படிக்கணும். அந்த கல்வி கூட எப்படி இருந்துச்சு காலத்துல, மனன கல்வியா தான் இருந்துச்சு. குரு முன்னாடி உட்கார்ந்துருப்பாரு, மாணவர்கள் அவங்க குருவுக்கு முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க. கண்ணை மூடிக்கிட்டு குரு இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் வாய்மொழியா பேசுவாங்க. அதை மாணவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அந்த மனன கல்வியா இருந்தது. நாளடைவில் அந்த மனன கல்வி மாணவர்களால் சிறு குறிப்புகளாக எடுக்கப்பட்டது. அந்த எடுக்கப்பட்ட சிறு குறிப்புகள் பின்பு உரைநடையாக மாறியது. அப்ப நம்ம சொன்னமே நிலைத்த மொழின்னு இந்த பேரு சும்மாவா கிடைச்சிச்சு. காலங்கள் மனன கல்வியாயி, குறிப்புகளாயி, உரைநடல் ஆகி பல கட்டங்களை கடந்து வந்துள்ளதால் நாம் இன்று நிலைத்த மொழி என்றும் உயர்ந்த மொழி என்றும் வசைப்பாடி கொண்டிருக்கின்றோம். இதற்கு இதுதான் நம்ம தமிழ் மொழியின் பேரும் புகழும் பழமையும் சிறப்புமாகும். சரி, அப்ப இந்த தமிழ் உயிரோட்ட தமிழாகவும் இருக்கணும், சிறப்பு தமிழாகவும் இருக்கணும். சரி, இந்த தமிழை பத்தி பேசணும். இப்ப இந்த தமிழ் நமக்கு இந்த பாடப்பகுதியை கொடுத்தாது பார்த்தியா, ராமலிங்கனார். அவரை பத்தி அவர் தமிழ் மொழி மீது கொன்ற பற்றை பத்தி உங்ககிட்ட நான் சொல்ல வரேன். என்ன பற்று வைத்திருந்தாரு அப்படின்னு கேட்டா, ஒரு தமிழ் இயக்க ஆராய்ச்சி கழகத்திலிருந்து அவளை சொற்பொழிவாட்டுறதுக்கு கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடும்போது அவர் போறாரு. அங்க போன உடனே ஒரு அழைப்புதலை பார்க்குறாரு. அழைப்புதலை பார்த்துட்டு தனித்தமிழா எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அப்படிங்கிறாரு. தனித்தமிழான்னு சொன்ன உடனே என்ன யோசிக்குது, ஐயா இந்த தலைப்பு சரியாக உள்ளதா, இல்லை வேறு செம்மொழி, உயர்தனி செம்மொழி, செவ்வியல் மொழி என தலைப்பை எதையாவது மாற்றி கொடுக்கவா என்று கேட்டார்கள். வேண்டாம் வேண்டாம், இதே இருக்கட்டும் என்று கூறிவிட்டார். மேடைக்கு சொற்பொழிவாற்ற சென்றார். அங்கு சென்றவுடன் சொல்றாரு, செந்தமிழும் சிறந்த மொழி, நல்ல தலைப்பு தான். செழுந்தமிழும் நல்ல தலைப்பு தான். உயிரோட்ட தமிழும் நல்ல தலைப்பு தான். உயர்தனி செம்மொழியும் நல்ல தலைப்பு தான். அதில் தனித்தமிழ் என்பது மிக மிக உயர்ந்த தலைப்பு என்று கூறினார். அப்ப ஏனென்றால் தமிழில் உள்ள சொற்கள் செறிவு மிகுந்தவை. நீங்க கேட்கலாம், ஆமா செறிவு மிகுந்தவைனா என்னது அப்படின்னு நீங்க கேட்கலாம். செறிவுனா உள்ள என்ன இருக்கும், நிறைய கருத்துக்கள் புதிஞ்சு கிடக்கு. நம்மளா சொல்றோம், குழந்தைங்க இப்ப நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, எப்பா கெட்டிக்கார பிள்ளை ரொம்ப கருத்தா பேசுறாப்பா அப்படின்னு சொல்றோம். கருத்தா பேசுறாங்கன்னு நினைத்தோம், நல்லா தெளிவா அழகா பெரியவங்க கூட பேச முடியாத சொற்களை எல்லாம் நீங்க பேசுறீங்கன்னு உங்களை பாராட்டுறாங்க. அதே மாதிரிதான் தமிழ இளங்குமரனார் பாராட்டுறாரு. செறிந்த மொழி அப்படின்னு சொல்றாரு. அப்ப செறிந்த மொழின்னு சொல்றாரு. அவரு ஒரு கதையை அவர் சொல்றாரு. நான் சாலையில் நடந்து போய்கிட்டு இருந்தேன். அப்ப ஒரு கல்லு என்னை குத்தி இருச்சு. என்னை புண்படுத்தி விட்டது. நான் புண்படுத்திப்பட்டேன், கல்லு என்னை புண்படுத்தியது என்று கூறினார். கூறிவிட்டு அவரே கேட்கின்றார், நான் கூறியது சரியா தவறா? அவரே பதிலையும் சொல்லிக்கிட்டார், தவறு. ஏனென்றால் நான் கல் என்னை குத்தியது என்று சொல்லக்கூடாது,
புண்படுத்தியது என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் கல்லுக்கு உயிர் இருக்கா? இல்லை. உணர்வு இருக்கா? இல்லை. நல்லது கெட்டது எது சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கா? இல்லை. அப்ப உணர்வில்லாத, உயிர் இல்லாத, நல்லதை கெட்டதை சிந்திக்க இயலாத ஒரு கல் என்னை எப்படி புண்படுத்த முடியும்? அப்படி சொல்லுவதற்கு பதிலாக நான் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? கல் என்னை பண்படுத்தியது என்று சொல்லியிருக்க வேண்டும். அவையில் இருந்த அனைவரும் ஒரு நிமிடம் சிந்தித்தார்கள். என்னடா கல் பண்படுத்தியதா? எப்படி அப்படின்னு கேட்டாரு. எப்படி என்று கூறிவிட்டு அதற்குரிய பதிலை அவர் கூறுகிறார். கல் என்னை கூறுகிறது, பார்த்து போ, ஒதுங்கி போ, உன்னை போல் இன்னொருவன் வருவான், அவனும் உன்னை போலவே தடுக்கி விழுவான், அதனால் எடுத்து போட்டு விட்டு போ. புரிகிறதா மாணவ செல்வங்களே? என்ன செய்ய சொல்லியிருக்காரு? அந்த கல்லு அவரை குத்துனது மாதிரி நீ பின்னாடி வர வரையும் குத்துமா, அதனால அந்த கல்லு இருக்கிறத பார்த்து போகணுமா நம்ம. அதே நேரத்துல என்ன சொல்ல, ஒதுங்கியும் போகணும், அந்த கல்லை தூக்கி போட்டுட்டும் போகணும். இப்படி என்னை கல் பண்படுத்தியது என்று கூறுகின்றார். எவ்வளவு ஒரு சிறந்த கருத்து அல்லவா மாணவ செல்வங்களே? இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் வேற. நம்மளும் நடக்கும்போது என்ன செய்யணும்? கல்லு கிடந்தா அதை எடுத்து போட்டுட்டு போகணும். அது நம்ம கடமையும் கூட, இல்லையா? சரி, அந்த அடுத்து கல் என்றால் என்ன சொல்றாரு? கல் என்பது கல்லுதல், தோண்டுதல், கிழங்கு கள்ளி எடுத்தல். கல்லியே அகழ்ந்து, கிழங்கு சும்மா கையை விட்டு இப்படி எடுக்க முடியாது, ஆழமா தோண்டணும். தோண்ட தோண்ட கிழங்கு வருது. அந்த கிழங்க கள்ளி எடுக்கிறது மாதிரி என்ன செய்யணும்? தோண்டுதல் அப்படிங்கிற பொருளை குடிக்குதுன்னு சொல்றாரு. அப்ப இந்த கல் எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருச்சு? நான் பெரியவன், நான் சிறந்தவன், என்னை விட உயர்ந்தவன் இல்லை, நான் ஒரு பெரிய படைப்பாளி என்று நான் என்று கூறிக்கொண்டே இருக்கின்றோம் அல்லவா மாணவ செல்வங்களே? அந்த அகந்தையை அகற்ற வேண்டும், அகந்தையை அகற்ற வேண்டும். அப்ப கல்லு கிழங்கு கள்ளி எடுத்தல் என்பது போல் நம்மிடம் இருக்கக்கூடிய அகந்தையை இந்த கல் அகற்றும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி அகற்ற வேண்டும்? வகுப்பறையில கூட நீங்க இருக்கீங்க மாணவர்களே. ஒரு சில மாணவர்கள் நான் தான் இந்த வகுப்பறைக்கு தலைவன், என்ன கேட்காம இந்த வகுப்பறையில எதுவுமே நடக்கக்கூடாது. கொஞ்ச நேரத்துல ஓடி வருவான். ஏமா நான் அங்க அவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன், ஓடி வந்து ஏன்டா அவன்கிட்ட பேசுனேன்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அடிக்கிறான். ஏன் அடிச்சமா? ஏன்டா அடிச்ச அப்படின்னு கேட்ட உடனே அவன் என்கிட்ட பேசிட்டு தான் நான் அடுத்தவங்க என்கிட்ட சொல்லிட்டு தான் அடுத்தவங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன், ஆனா அவன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்றான். அப்ப அப்படி சொல்லலைன்னா என்ன செய்வான்? அவன் வீட்டுக்கு போகும்போது அவன் பாதையில வச்சு அடிப்பான். இந்த மாதிரி இது நல்ல பழக்கங்கள் இல்லை. எல்லா மாணவர்களும் நல்ல மாணவர்களே. ஒரு சில மாணவர்கள் அப்படி நான் என்ற ஆணவத்தை அங்கு செலுத்தும் போது வகுப்பறை என்னது? அமைதி நிலவுவது இல்லை, நட்பு கிடைப்பது இல்லை. அதனால் நான் என்ற அகந்தையை மாணவர்களாகிய நீங்களும் கிள்ளி எடுக்க வேண்டும். கிழங்கு கிள்ளி எடுத்தாச்சு. கிழங்கு என்ன ஆயிடுச்சு? பண்படுத்தியதுன்னு சொல்லிட்டாரு. அடுத்து என்ன சொல்லிட்டாரு? என்ன அகந்தையை தூக்கி போட சொல்லிட்டார். அடுத்து ஒண்ணு கல்லு பேசுதான். கல்லு சொல்லுதான், ஏ மனிதா, நீ பெரிய தலைவன் என்று சொல்லாதே, நீ திறமைசாலி என்று சொல்லாதே. நீ உண்மையில் திறமைசாலியாக நீ இருந்திருந்தால் அந்த கல்லை ஒரு சுத்தி கொண்டோ உளி கொண்டோ உடைத்து அழகாக சிற்பமாக மாற்று. அப்படி நீ சிற்பமாக என்னை மாற்றினால் நீயும் உயர்ந்தவனாவாய், நானும் உயர்ந்தவனாவாய். அனைவரும் கோயில் கட்டி வணங்க வருவார்கள், உன்னையும் பாராட்டுவார்கள். நீ திறமைசாலியாக இருந்தால் கல்லாகிய நானும் திறமைசாலியாகி விடேன். நீ மதிக்கப்படுவனாக இருந்தால் நானும் மதிக்கப்படுவேன். நான் திறமைசாலியாவதும் நீ திறமைசாலியாவதும் உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது. அதனால் உன் திறமையை, நீ நல்லவனாக இருந்தால் உன் திறமையை வெளிக்காட்டு. பார்த்தீங்களா எவ்வளவு ஒரு கருத்து. ஒரு கல்லு, அந்த கல் எவ்வளவு ஒரு பண்பாட்டை சொல்லி கொடுக்குது அப்படின்னு பார்ப்போம். சரி, அதுக்கடுத்து சொல்றாரு இந்த கல். அதனால மாணவர்களாகிய நீங்கள் யாரிடமும் நட்பை வளர்க்க கூடாது. அப்படி பகைவர்கள் என்று இருந்தால் அவர்கள் கற்பிக்கும் ஒவ்வொரு பாடமும் நம்மளை பண்படுத்துகிறது என்று நீ நினைக்கின்றாயோ அன்றுவே நீ வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்ற கருத்தை மிகவும் ஆழ்ந்து கூறினார். அப்ப தமிழ் மீது அவர் எவ்வளவு பற்று கொண்டுள்ளார் என்பது நன்றாக புரிகின்றதா மாணவ செல்வங்களே? ராமலிங்க ஐயாவை போல உயர்ந்தவராக வர வேண்டும், பண்புள்ளவராக வர வேண்டும், தமிழ் பற்று மிக்கவராக வர வேண்டும். அடுத்து அது மட்டுமா,
கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்றார் வள்ளுவர். அந்த வள்ளுவரின் குரலை படித்து அவரின்படி வாழ்ந்து காட்டியிருக்காரு. எப்படி அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவர் என்ன செஞ்சிருக்காரு? 8 தொகை, 10 பாட்டு, திருக்குறள், தொல்காப்பியம் என்ற 4 நூல்களை, 20 நூல்களை படிச்சிருக்காரு. 4 சொல்லிட்டு 20 சொல்றீங்களாமான்னு நினைக்காதீங்க. 8 தொகை 8 நூல்கள், 10 பாட்டு 10 நூல்கள், திருக்குறள் 1, தொல்காப்பியம் 1, ஆக மொத்தம் 20 நூல்கள். இந்த 20 நூல்களையும் படிச்சிருக்காரு. நூல் படிப்பது என்பது கூட ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஆனா அவர் என்ன செஞ்சிருக்காரு? அந்த 20 நூல்களையும் படிச்சுட்டு அதுல ஊழ் என்ற எழுத்து 96 முறை வந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு ஒரு ஆழ்ந்த கற்றல், கசடர கற்றல். நினைச்சு பாருங்க. வேணும்னா புத்தகத்தை எடுத்து எண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு தெளிவா சொல்றாரு. அப்ப அந்த அளவுக்கு கற்க கசடர கற்பவை கற்றபன் நிற்க என்ற வள்ளுவரின் குரலுக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார் என்று சொல்லும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது மாணவ செல்வங்களே. அதே போல் நீங்கள் ஆசிரியர் கற்றுக் கொடுக்கும் பாடங்களை ஆழ்ந்து கற்று கவனமாக கேட்டு மனதில் இருத்தி நல்ல பழக்கங்களையும் தெளிவையும் நாம் பெற வேண்டும் என்று உங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன் மாணவ செல்வங்களே. செந்தமிழ் அந்தனர் எது சிறந்த தமிழ் பற்றுள்ளவர் என்பதை பார்த்தோம். அடுத்து அவர் தமிழ் மீதும் தமிழ் கற்ற புலவர்கள் மீதும் எவ்வளவு பற்று கொண்டுள்ளார் என்பதை உங்கள் முன் சொல்ல விரும்புகிறேன் மாணவர் செல்வங்களே. அதாவது சினிமா துறையில செய்திக்கு ஒரு படத்தை பிடிப்புக்காக எனக்கு என்ன தேவைப்படுது? பாரிவள்ளலை பத்தி ஒரு குறிப்பு தேவைப்படுது. அதை ஐயா நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் என்ன செய்யறாரு? சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சின்ன பிள்ளை சொல்ற மாதிரி தெளிவா சொல்றாரு. பாரிவள்ளல் வேளிர் குடியை சேர்ந்தவர். வேளிர் 7 பேர். அந்த 7 ஒருவர் பாரி. இந்த பாரி பரம்பு மலையை ஆண்டவர். இந்த பரம்பு மலையில் 300 ஊர்கள் உள்ளன. அந்த 300 ஊர்களுக்கும் சொந்தக்காரர் இவர். அந்த 300 ஊர்களை ஆண்டு வந்த காலகட்டத்தில் இவர், அது மட்டுமல்லாமல் இவர் இந்த பாரிவள்ளர் முல்லைக்கு தேர் கொடுத்தவர். முல்லை கொடிக்கு எப்படி தேர் கொடுத்தார் என்றால், காட்டு வளம் காண்பதற்காக காட்டுக்குள்ளே சென்றார், கானகம் சென்றார். அங்கே ஒரு முல்லை கொடி பற்றி படர இடமில்லாமல் தடுமாறி கொண்டிருந்தது. அதை கண்டவுடன் தான் ஊர்ந்து வந்த தேரை முல்லை கொடியின் அருகில் நிறுத்தி வைத்துவிட்டு அந்த கொடியை அதன் மேல் தூக்கி படர விட்டுவிட்டு கால்நடையாகவே நடந்து அரண்மனை வந்து சேர்ந்தார். அந்த நேரத்தில் இந்த அவரிடமிருந்து அந்த 300 ஊர்களையும் தன்னை நாடி வந்த புலவர்களுக்கும் பரிசிலர்களுக்கும் பரிசாக கொடுத்து விட்டார். பரிசாக கொடுத்ததால் அவர் பரம்பு மலையை விட்டு கீழே இறங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவருடன் இருந்த புலவர் கபிலர், அவர் பாரியினுடன் இருந்து வருகிறார். அவருடைய பாரியை தவிர வேறு எவரையும் வாயால் புகழ்ந்து பாடாது என்ற கொள்கையை கொண்டவர். அதாவது பாரிவள்ளல் மீது மிகுந்த நட்பும் பற்றும் கொண்டவர். அப்படி இருந்த அந்த புலவர் உடன் இருக்கிறார். 300 ஊர்களையும் பரிசு கொடுத்து விட்டார். கீழே இறங்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. இறங்கி வருகிறார். இதே நேரத்தில் சேர சோழ பாண்டிய மூவேந்தர்களும் பாரிக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்தனர். அந்த பெண் மக்களை மனம் செய்ய விரும்பினர். பாரியுடன் அந்த விருப்பத்தை தெரிவித்தனர். ஆனால் பாரிக்கோ அதில் ஈடுபாடு இல்லை. ஈடுபாடு இல்லாததால் என்ன செய்தார்? பெண் பிள்ளைகளை மனம் முடித்து கொடுக்க மறுத்துவிட்டார். உடனே அவர்களுக்கு பாரிவள்ளல் மீது கோபம் வந்தது. கோபம் மூண்டதால் பகை மூண்டது. பகை மூண்டதால் போர் மூண்டது. போர் வள்ளலுக்கும் அவர்களுக்கும் இடையே போர் நடக்கின்றது. அந்த போரில் பாரிவள்ளல் மாண்டார். இதுவரை தெளிவாக சொல்லிக் கொண்டிருந்த அந்த ராமலிங்கனார் அடுத்த வரி ஆரம்பிக்கிறார். பாரிவள்ளல் போரில் மாண்டார். அந்த மாண்டவுடன் அனைவரும் வருந்தினர். அந்த கபிலர் என்ற புலவர் உடனே என் நண்பன் இறந்து விட்டான், நான் இனி ஒரு பொழுது கூட என்ன செய்ய மாட்டேன், உயிர் வாழ மாட்டேன் என்று தன்னை மாய்த்து கொள்ள நினைத்தார்.
அந்த நேரத்தில் பாரியின் பெண் மக்கள் இருவரும் அவர் கண்ணில் பட்டனர். ஆகா, நமக்கு கடமை உள்ளது, கடமையை முடித்த பின்பே நாம் இதை செய்ய வேண்டும் என நினைத்தார். கடமையை முடிக்க புறப்பட்டார். பாரியின் மக்களை பார்த்தார். ஒரு சுரை கொடி படர்ந்த சிறு குடிசிலில் வாழ்ந்து கொண்டனர். அதற்கு பக்கத்தில் இருந்த குப்பை மேட்டில் நின்று கொண்டு அங்கு சாலையில் போகும் உப்பு வண்டிகளை எண்ணிக்கொண்டிருந்தனர். அதை பார்த்த அந்த கபிலர் மீளா துயரத்தில் ஆழ்ந்தார். ஆகா, மாளிகையில் நின்று கொண்டு கடலில் சென்ற கப்பல்களை எண்ணிக்கொண்டிருந்த குழந்தைகள் இன்று குப்பை மேட்டில் நின்று கொண்டு இங்கு செல்கின்ற உப்பு வண்டிகளை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். என்னே ஒரு கொடுமை என நினைத்து வருந்தினார். பின்பு தன் துயரத்தை அடக்கி கொண்டு 2 பெண் மக்களையும் உடன் அழைத்து சென்று பரம்பு மலையின் கடைசி எல்லையாகிய பரம்புக்குடி, இன்று அது பரம்பக்குடியாக விளங்குகின்றது, அதை கடந்து தாண்டி திருச்சி வழியாக சென்றார். அங்கு விச்சிமலை என்ற ஊர் இருந்தது. அந்த விச்சிமலையில் சிறுவிச்சி விச்சி என்ற இருவர் ஆட்சி செய்து வந்தனர். அவர்களின் மக்களாகிய மலையமான இருமுடிக்காரின் மக்களாகிய அவர்களுக்கு என்ன செய்கிறார்? பாரியின் மக்களை மனம் முடித்து கொடுத்தார். மனம் முடித்து கொடுத்தவுடன் என்ன செய்தார்? என் துயரம் நீங்காதா என இறைவனிடம் வேண்டினார். பாரி, என் மீது நீ பரிசிலாக இருந்தாய், அதாவது அன்பாக பழகினாய். நீ பழகிய பழக்கத்திற்கு இது அழகல்ல. நீ அன்று செல்லும் போதே என்னையும் அழைத்து சென்றிருக்க வேண்டும். ஆனால் எனக்கு கடமை இருந்தது. இப்போது கடமையை முடித்து விட்டேன். இனி ஒரு நொடி பொழுது கூட நான் இனி என்ன செய்ய மாட்டேன், வாழ மாட்டேன் என சொல்லிய மாத்திரத்தில் காற்றினுள் விறகை மூட்டி விறகை வைத்து தீ மூட்டினார். அதனுள் புகுந்து உயிரை மீட்டார், உயிரை மாய்த்தார். நினைத்து பாருங்கள் மாணவ செல்வங்களே, யாருக்காக உயிர் விட்டார்? தன்னுடைய நண்பர் பாரிக்காக உயிர் விட்டார். தமிழ் மீது இதை சொல்லும் பொழுது, இந்த கதையை சொல்வது கூட கதை பழமையான கதை தான். இதை நானே எத்தனை முறை கேள்விப்பட்டிருப்பேன். ஆனால் ராமலிங்கனார் திரும்பி 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 கேட்ட கதைகள், பார்த்த கதைகள், படித்த கதை தான். ஆனா அதை எடுத்து சொல்லும் போது அவரை அறியாம அந்த பாரியின் மீது கொண்ட பற்றாலும், கபிலர் மீது கொண்ட பற்றாலும், மொழியின் மீது கொண்ட பற்றாலும் அவர் கண்ணீர் சாறை சாறையாக வடிந்தது. கண்ணீரை துடைத்து கொண்டே இறுதி வரை இந்த கதையை கூறினார். இதிலிருந்து என்ன தெரிகின்றது மாணவ செல்வங்களே? ராமலிங்கனார் பாரிவள்ளல் மீதும் அந்த கபிலர் மீதும் நாட்டின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் கொண்ட பற்றுக்கு அளவே இல்லை அல்லவா? ஆகவே இவரை போல் நாமும் ஆழ்ந்த கருத்துள்ளவராக, பன்முகைத்தன்மை கொண்டவராக, மொழி பற்று உள்ளவராக வாழ வேண்டும் என்று, அதற்கு நீங்கள் அயராது உழைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த பாடத்தை நிறைவு செய்கிறேன். Dear children, I am fine. How are you all? Last class we saw about parts of speech. Here just we will recall that and then we will proceed into our class. How many parts of speech are there? Can you say? Yes, very good. There are 8 parts of speech are there. Can you say what are they? Let me say: noun, pronoun, adjective, verb, adverb, preposition, conjunction and interjection. These are the 8 parts of speech in English. Before getting into the topic, let's recall about what is meant by a noun. Noun is a word which can be used in the name of a person, place, animal or an idea. And we saw about the kinds of noun. How many kinds of noun are there? Yes, you are right. So
we have seen 5 kinds of noun. They are proper noun, common noun, collective noun, abstract noun and material noun. In this class, we are going to see about adjective and its kind. Let's see what is meant by an adjective. Adjective is a word that describes or modifies a noun. Now look at this picture. What is this? Yes, you are right. It is an apple. What is the color of the apple? Can you say it? Very good. It is red. So we can say this is an red apple. Here we are having 2 words, red and apple. We knew already that apple is a noun. Here we are having one more word, red. This particular word, red, it describes or it modifies about the noun apple. So apple is a noun here and red is the adjective. Now look at this picture. What are they? Yes, very good. They are puppies. They are very cute, is it? Do you love puppies? I love puppies very much. How many puppies are there in this picture? Yes, 2 puppies are there. So there are 2 puppies. Here puppies is a noun, is a naming word. And one more thing, we are having 2. So these 2 modifies a noun, puppies. So 2 is the adjective here. So we can say that puppies is a noun and 2 is an adjective. Let us see some more examples in real. I am going to show you something. Are you ready to watch? Get ready. See here, what is this? Yes, this is a ball and this is a sponge ball. You can see here I am pressing it. So ball is a noun and the quality is about sponge. So this is an sponge ball. Ball is a noun and sponge is an adjective. Now look here. What is this? Yes, this is a small plastic chair. So chair is a noun here. The word small and plastic, these 2 words modifies about the noun. So those are known to be as adjectives. Now I am going to show you another thing. Are you ready? Yes. What is this? Yes, very good. This is a ball. And what is the color of it? This is pink color. So pink is adjective and ball is a noun. What is this? Can you say what is this? Is a model of a knife. Here it is a sharp knife. Sharp is adjective, knife is a noun. Sharp knife. And we will see one more example. Are you ready? Yes. See here. What is this? Yes, this is a medal, is a gold medal. Here medal is a noun and the material which it is made of is gold. So gold is an adjective. Gold medal. Before seeing the kinds of adjectives, shall we play a simple game now? Are you ready? Add suitable adjective before your name, but that adjective's first letter must be your name's first letter. Let me give an example. I am Vijay Kumar. My name is Vijay Kumar. I am adding an adjective valiant. So valiant Vijay Kumar. So here valiant is an adjective. My friend name is Kalachelvi. She told that she is kind Kalachelvi. So here kind is adjective and Kalachelvi is a noun. My another friend name is Das. He said he is daring Das. Do you know what is meant daring? Both valiant as well as daring, these 2 words that means very brave in nature. So my friend Das told that he is daring Das. So daring is adjective and Das is a noun. Now it's your turn. Are you ready? So you have to add a suitable adjective with your name. You just give a try, then we will proceed into today's topic.
The kinds of adjective what we are going to deal now. There are many kinds of adjectives are there, but for our level, for 8th standard, it is given there are 5 kinds of adjectives. Let's see one by one. Adjectives of quality, adjectives of quantity, adjectives of number, demonstrative adjective, and one more thing, that is interrogative adjective. So these are the 5 kinds of adjectives. Let's see one by one now. The first topic is adjectives of quality. What is meant by a quality? That means it shows the kind or quality of a person or a thing. We can say in a simple way that adjectives of quality answer the question of what kind. See this picture now. Here it is an elephant. The elephant is a big animal. Is it a small animal? No, it is a big animal. We know it very well. Here, big is a word which describes, which modifies about that elephant, that is animal. So, automatically, big is a adjective of quality. One more example, look at this picture. Wow, it is a beautiful garden, is it? Is it nice or not? Exactly, it looks very, very beautiful. It is a beautiful garden. In this sentence, garden is a noun and beautiful is an adjective, because beautiful describes about garden. Of what kind of garden it is? Yes, it is a beautiful garden. So these two comes under adjectives of quality. Shall we see some more examples for adjectives of quality? Yes, adjectives of quality which describes about these things. That is, it may be color. Colors you know very well. Which is your favorite color? My favorite color is red. What about you? Let me add some more colors as red, blue, orange, black, pink, yellow, brown. These are some of the examples under the category of color. The next thing is about shapes. Circle, sphere, oval, round, triangular, boxy and conical. These are some of the examples for shapes. Then let's see about size. Big, small, large, little, short, tall, tiny. These words describes about size of something. Then when we are talking about personality, we can say he is a good man, he is a bad boy. So good, bad, great, honest, poor, handsome, miser. These are some of the examples for the words which describes, that is comes under personality. So all these words are comes under adjectives of quality. Which adjective best describes a picture? Can we try? Sharp, happy, green, ugly. What is the answer? Shall we go with sharp? Let me click sharp. Yes, it's the right answer. Which adjective best describes the picture? The options are Red, quiet, soft, loud. what is the answer? If we prick the balloon with a pin, what is the result? Is it quiet or loud? Yes, shall we click loud? Yes, is the right answer. Which adjective best describes the picture? See the image. Let's see what are the options. Blue, wet, red, rude, pink. Okay, which can be the answer? You can see some droplets of water. So shall we go with wet? Wet. We are seeing an aeroplane. Is it fast, glad, red or soft? It is not red, it is not glad, and also it is not soft. So we can go with fast. Shall we check? Fast. Which adjective best describes the picture? Brown, yellow, sharp,
sad. What is the answer? What is the color of a banana? Yes, it is yellow. Shall we click yellow now? Yellow. Which adjective best describes the picture? Is it sad, red, wet or brown? Shall we check? Red. Sad. Red. Brown. Wet. And so the answer is, Red. shall we click this? Now let's go to the second one, adjectives of quantity. Are you ready now? Yes. Adjectives of quantity describes quantity of something. That something, it may be or any things, whatever may be that. We can put it in simple form that adjectives of quantity answer the question, how much? Look at this picture, is a bowl of rice. So if I say I ate some rice, here we can't count the rice as 1 rice, 2 rice, 3 rice, because we know very well rice is an uncountable noun. So before the uncountable noun we should say I ate some rice. So here the word some, which describes, modifies about the noun rice. So some is adjective here, rice is the noun. Let's see one more example. Are you ready? Yes. Look at this picture. A boy is walking with an umbrella and you can see it's a shower of rain. Yes, it was heavy rain yesterday. What kind of rain it is? It was heavy. So how much of rain yesterday? Here heavy is adjective and rain is a noun. Shall we see some more examples for adjectives of quantity? Let's see one by one now. Some, little, few, whole, all, no, any, most, full, abundant, sufficient, huge, many, enough, empty, a lot, much. These are some of the examples for adjectives of quantity. It describes about the quantity of a noun. Now the third type is adjectives of number. It shows how many persons or things are meant, or in what order a person or thing stands. We can say in another way that adjectives of number answer the question how many, that is an exact in number or it may be in order. See this picture, you know very well this is nothing but is just a calendar. Here there are 12 months in a year. Here months is known to be as a noun, and how many months are there? Do you know? Exactly right, there are 12 months are there in a year. How many days are there in a week? Can you answer this question? Yes, very good. There are 7 days in a week. Let's see one more example for this. Do you know him? Yes, he is Mariyappan. So he got first place in high jump recently in Paralympic Games. Hope you know that. So see the sentence now. Mariyappan got first place in high jump. Here first place. So the order, what is the order of him in that particular event? So he got first place. He secured first. So first is considered as the adjectives of number. Now we must know the differences between adjectives of quantity and adjectives of number, because you may have some confusion about the differences. So let's finish this and then we'll go to the next kind. Okay, are you ready? Yes. First let's see about adjectives of quantity. It expresses approximate amount rather than the exact number. So it won't give the exact number, approximately, okay, this much, something like that we can say. Whereas in adjectives of number, it expresses exact number of nouns or their position or their place. So exact number will be shown in adjectives of number. Then we will see one more point.
they are mostly used with uncountable nouns. Which one? Adjectives of quantity, because we are using much, more, lot like these words. So, with the uncountable nouns, we are using adjectives of quantity. Here, with countable nouns, we are using adjectives of number. We can say how many students are watching this program right now, how many students are there in my class, how many pens I am having in my bag. Like that we can count in number. Those are known to be countable nouns. So, for countable nouns, we have to use adjectives of number. For uncountable, we have to use adjectives of quantity. Now, let us go to the next one, demonstrative adjective. We are going to demonstrate, we are going to point out something. So, demonstrative adjectives point to which noun or pronoun you are speaking about. There are 4 words are there under the demonstrative adjective. The 4 words are this, that, these and those. We can say in a simple way that demonstrative adjective answers the question which. Look at this picture. Here the singular form as well as the plural form is given. When the object is near to you, if it is singular, you have to use this. If the same singular object, if it is just far away from you, you have to use that. This is my shirt because it is very near to me. If it is just far from me, I have to say that is a tree, that is a camera, like that I can say. Likewise, for plural, we are having 2 words, these and those. If the plural object is just nearby to us, we have to use these. These are my pens, these are my books, like that we can say. Whereas, if it is far away from you, you have to use those. In demonstrative adjectives, if a singular object is near to you, we use the word this. If the singular object is far from you, you have to use that word that. If many objects are near to you, you have to use these. If many objects are far away from you, if you want to point out those, you have to use those. Look at this image. This pen is costlier than others. So, I am pointing out that particularly the pen which you are seeing in the picture is costlier than others. So, here pen is a noun, we are pointing out with the word this. So, this is a demonstrative adjective. Next example, here in this picture, Taj Mahal is not near to us. It is shown that it is somewhat at some distance. So, we can say that building is Taj Mahal. Here building is a noun and that is a demonstrative adjective. And next one, here you are seeing the shirts are arranged neatly. Is it one shirt or many shirts? Come on, can you say? Yes, there are many shirts are, so plural form. These shirts are ironed neatly. We can say like that. Here, this is a demonstrative adjective. And the last picture for this demonstrative adjective, this particular man is pointing out the men who are at distance by saying that those men are my employees. Those men are my employees. So, they are not near to him. They are just far away from him. So, he is pointing out as those. I believe that you are clear with this. Now, the last one is interrogative adjectives. Interrogative adjectives pose a question. Actually, it asks a question. They need a pronoun or a noun by their side. Shall we see some examples for this? Yes, these 3 words, which, what and whose, these 3 are known to be as interrogative adjectives. Interrogative adjectives are also called as interrogative determinants. See this image. Many subjects icons are given here as like maths, English, biology, chemistry, physics, like that. And my question is, which subject is your favorite? Here subject is a noun.
I am asking about which subject. So which is an interrogative adjective referring here. One more example, let's see. What goal do you want to attain? So being a student, you are having your goals. You may have some idea about what is your aim. This picture asks the question, which goal do you want to attain? One more question, whose answer is correct? Either yours or that person. We can say like that. So whose answer? Answer is a noun, whose is an adjective, that is interrogative adjective. We can sum up now. Adjectives of quality answer the question of what kind. Adjectives of quantity answer the question how much. Adjectives of number answer the question how many. Demonstrative adjective answer the question which. And the last one, interrogative adjectives pose the question. Now let's do some exercise. Okay. Find out the kinds of adjectives of the underlined word. A sentence will be shown on the screen. You just see the underlined word and try to say what kind of that adjective it belongs to. Are you ready? The first sentence. What color is your car? What color is your car? What is the underlined word? What? Can you give the answer? Yes, that's right. So it is an interrogative adjective because the underlined word what poses a question. So it is an interrogative adjective. Shall we go to the next question? Yes. Look at the screen now. Second question, he is an honest man. Here the underlined word is honest. Can you find out the kinds of adjective? Yes. The underlined word honest answers the question of what kind of man. So it is adjectives of quality. Now the third question. This book is my favorite. This book is my favorite. Here the underlined word is this. So we know very well this, that, these and those, these four are demonstrative adjectives. So obviously we have no doubt in it. We can say that this, the particular word is demonstrative adjective. The fourth one, I have enough money. Here the word enough is underlined. It answers the question how much enough. So it is adjectives of quantity. Question number 5, we gave him 5 medals. The underlined word is 5. Medal is a noun. We know it very well. So how many medals? What's your answer? Yes, very good. 5 medals. So here the word 5 refers to adjectives of number. You are right. Hope you did the best. You gave the right answers. Very good. Let's do another exercise. Here, find out the odd man out. So in one question, we will have 4 words. Among the 4, one is different from the others. We have to find which is that word. Okay, let's see. The first question, fat, 100, long, strict. Can you find out which one is different from the rest? Yes, 100, because the rest of the words, fat, long, strict, these 3 words are adjectives of quality. But the particular word 100 is adjective of number. See the second question now. Some, third, few and each. You can find out very easily the answer. Can you do it? Come on, give a try. Some, no, some is not the answer. Exactly, third, because third shows about adjectives of number. In which order? I got third rank, he got first prize, like that. The rest words are some, few and each. These 3 are adjectives of quantity. And now the third question. This, that, thick and these. So we can find out very easily because we know this, that, these. One word is missing there, that is those. So in the place of that, what we are having here? Thick.
So thick is adjectives of quality. The rest of the words are demonstrative adjectives. Now let's sum up. We have learned the following things in this class. Parts of speech. There are 8 parts of speech are there in English. As you know very well, it starts with a noun and then pronoun. Third one, adjective. Fourth one, verb. Fifth one, adverb. And sixth one, preposition. And seventh, conjunction. And the last one is interjection. Adjectives is further classified into 5 kinds as adjectives of quality, adjectives of quantity, adjectives of number, demonstrative adjectives and interrogative adjectives. We have seen with many examples of 5 kinds of adjectives. Initially, we recall the parts of speech. Then we recall the noun and its kinds. And then we have seen what is an adjective. Then the kinds of adjectives with many examples. Hope you have learned well about adjectives and its kinds in this class. Practice with many more examples by referring your textbooks. We will see degrees of comparison in our next class. Till then, take care of you and your health. See you all in the next class. Bye children. Bye. அன்பு மாணவர்களே, திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 5:15 வரை 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு